இந்தியாவில் தங்க நகைக்கடனுக்கு வந்தது ஆப்பு. ரிசர்வ் வங்கியின் கோமாளித்தனத்தால் சாமானியர்களின் சோதனை காலம் ஸ்டார்ட். இந்தியாவில் உள்ள வங்கிகளில் இனி நகைக்கடன் வாங்குவதற்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் புதிய விதிமுறைகள் சாமானிய நடுத்தர மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் இந்த கடுமையான விதிமுறைகளை பொருளாதார நிபுணர்களும் அரசியல் தலைவர்களும் திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விதிமுறைகளால் சாமானிய மக்களுக்கு பாதகம்தான் என சொல்லப்படும் நிலையில், இதனால் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடையுமா, வளர்ச்சிக்காகத்தான் இந்த விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளதா என்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். தங்க நகை சேமிப்பு என்பது சாமானிய மக்களை பொறுத்தவரை ஆடம்பரம் அல்ல, மிகச்சிறந்த முதலீடு. ஏனென்றால் அவசர காலங்களில் கையில் பணமில்லாத நேரங்களில் நகையை அடகு வைத்தாவது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்று சிறுக சிறுக சேமித்து தங்க நகைகளை பொதுமக்கள் வாங்குவது வழக்கம். யாரோ ஒருவரிடம் கடன் வாங்கி அவற்றை அடைவதை விட தன்னிடம் நகைகளை அடகு வைத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்பது சாமானிய மக்களின் எண்ணமாகும். இவர்களின் எண்ணத்தில் இடி விழுந்தது போன்று இருக்கிறது ரிசர்வ் வங்கி புதிதாக வழங்கியிருக்கும் வழிமுறைகள். தங்க நகையின் மதிப்பில் 75% மட்டுமே நகை கடன் வழங்கப்படும். சந்தேகம் ஏற்படின் அந்த தங்க நகைகளின் உரிமையாளர் நீங்கள்தான் என்ற ஆதாரம் வழங்க வேண்டும். தங்க நகைகளின் தூய தன்மை மற்றும் 22 கேரட் மதிப்பின் அடிப்படையில் கடன் வழங்கப்படும். தனிநபர்கள் 1 கிலோ தங்க நகை வரை மட்டுமே அடகு வைக்க முடியும். நகைக்கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பிச் செலுத்திய 7 வேலை நாட்களில் நகையை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்கவில்லை என்றால் அந்த வங்கிகள் ஒரு நாளைக்கு 5000 வரை அபராதமாக கொடுக்க வேண்டும். தங்க நகை கடனை அடைத்த பிறகுதான் மீண்டும் தங்க நகை கடன் பெற முடியும். வெள்ளி நகைகளுக்கும் கடன் பெறலாம். ஆகியவைதான் ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டிருக்கும் புதிய வழிமுறைகள். ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பானது தங்களின் அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் அருகில் உள்ள கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வைத்து கடன் வாங்கும் மக்களை கடுமையாக பாதிப்படைய செய்யும் வகையில் உள்ளது. மேலும் ஏழை எளிய மக்கள் நகைக்கடன் பெற முடியாத சூழலையும் உருவாக்கியிருக்கிறது. அரசு வங்கிகளில் நகையின் மதிப்பில் 80% மதிப்பில் வழங்கப்படும் 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு மாதம் 730 வரை வட்டி செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் புதிய வழிமுறைகள் படி நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைந்து 75% தான் கடன் வழங்கப்படும் என்பது பொதுமக்களுக்கு கூடுதல் சுமையாக அமைகிறது. இதன் காரணமாக தங்களின் தேவைகளுக்காக தனியார் நகை அடகு கடைகளை கந்து வட்டிக்காரர்களையும் இடைநிலை தரகர்களையும் அணுக வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படுவர். தங்கள் மூதாதையர் வாழ்ந்த காலத்தில் வாங்கப்பட்ட கொடுத்த நகைகளுக்கு ரசீது இல்லை என்று கூறும் பொதுமக்கள், ரசீது கொடுத்துதான் கடன் பெற வேண்டுமானால் கடைசி வரை தங்களால் கடன் பெறவே முடியாது என்றும், நகை கடன் பெறுவதில் உள்ள சிக்கலான நடைமுறைகள் சிரமத்தை தான் தரும் என்கின்றனர் பொதுமக்கள். நகை கடன் வாங்கியவர் கடனை திருப்பிச் செலுத்திய 7 வேலை நாட்களில் நகையை திரும்பி ஒப்படைக்கவில்லை என்றால் வங்கிகள் 5000 வரை அபராதமாக கொடுக்க வேண்டும் என்பதும், திருடிய நகைகளுக்கு ரசீது இருக்காது என்பதால் அவை எளிதாக மீட்கப்படும் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தி இருக்கும் புதிய வழிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் அல்லது மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாத வண்ணம் வழிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்களின் எண்ணமாக உள்ளது. மேலும் இந்த நடைமுறையால் மீண்டும் கந்து வட்டி தலை தூக்கும் என்றும், இதனால் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் பின்னோக்கித்தான் செல்லும் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர் வல்லுநர்கள். எனவே தங்கத்தை மற்ற நாடுகளிலிருந்து கையேந்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்து இந்தியா போட்ட ஒரு கணக்கு சாமானிய மக்களை பாதிக்கும் என்றே சொல்லப்படும் நிலையில் இந்தியா வல்லரசு என்பது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள். மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா சாமானிய நடுத்தர வர்க்கத்தினரை கணக்கு போட்டுத்தான் ஒவ்வொரு விஷயமும் நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு ஏன் மங்கியது என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளது. எனவே சாமானிய நடுத்தர மக்களை கணக்கு வைத்து ரிசர்வ் வங்கி விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதே பலதரப்பட்டவர்களின் கருத்தாக உள்ளது.